Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote e-shopping application is one of the online shopping app. In the app, personal care, baby care, bakery, oral, health and hygiene, household needs இப்படி எல்லா கேட்டகரியான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் டாப் பிராண்ட்ஸோட டீல்ஸும் போய்கிட்டு இருக்குது. இவங்களோட ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பார்த்தோம். ஒரு ரோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4mm நீடில் 7 நம்பர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒரு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு இந்த எண்டில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு இந்த ரோ வந்து அப்படியே திருப்பிக்கணும் நம்ம. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்துடும், பேக்கு ஃப்ரண்ட்டில் போய்டும். இந்த மாதிரி மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷே போடுவோன்றதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேன். நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை நூலை வெளியில் எடுத்து 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப்பையும் ஒரே லூப்பில் எடுக்கிறது தான் வந்து சிங்கிள் க்ரோஷே. இதை தான் நம்ம எப்பயுமே போடுவோம். இதை வந்து டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் நான் நீடில் உள்ளே விட்டு ஒரு லூப் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய நீடில் 2 லூப் இருக்குது. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லூப் எடுத்து 2 செயின்லேயும் வெளியே எடுக்கிறது தான் வந்து சிங்கிள் க்ரோஷே. பட் நம்ம அந்த 2வது ஸ்டெப்பை இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்தில் இருக்க இன்னொரு செயின்லையும் இன்னொரு லூப் எடுக்க போகிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 லூப் வந்துடுது இல்லையா? இது 3ஐயும் சேர்த்து ஒரே லூப்பாக வெளியில் எடுத்துடணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸுங்கிறது. இப்போ நமக்கு 2 செயினாக இருக்க வேண்டியது 1ஆக குறைஞ்சிருச்சு இல்லையா? எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி குறைக்கணும்னு விரும்புகிறோமோ, ஒரு ரோ போட்டுட்டு அடுத்த ரோ வந்து நமக்கு குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை வந்து வெளியில் எடுக்கிறேன். இப்போ என்னோடய நீடில் 2 லூப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையும் நான் விட்டு இன்னொரு லூப்பை எடுத்து இப்போ என்னோடய நீடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச்சாக இருக்கும். இது 3ஐயும் ஒரே லூப்பில் வெளியில் கொண்டு வரணும். அவ்வளோதான். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட பழகிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிச்சை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப்பில் எடுக்கிறோம். அடுத்தது வந்து 2வதும் அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை மட்டும் பண்ணுறோம், எடுத்துகிட்டு விட்டுறோம். அந்த லூப்பை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுறணும். பண்ணிவிட்டு அடுத்த இருக்க லூப்பையும் சேர்த்து 3 லூப்பாக வெளியில் எடுக்கிறோம். ரொம்ப ஈஸியானது தான். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் எண்டு பண்ணி முடிக்கும்போது இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு தான் நம்ம வந்து குறைச்சி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஷேப்பு குறைக்கணும் அப்படின்னா குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள். இப்போ நான் திரும்ப இன்னொரு தடவை போட்டும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை பக்கத்தில் இருக்க செயினில் நீடில் உள்ளே விட்டு உள்ளே நான் வெளியில் எடுத்து ஒரு லூப்பு க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டைரெக்டாக ஒரே ஒரு லூப்பு தான். டைரெக்டாக ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ இப்போ என்னோடய நீடில் 2 லூப் இருக்கும். தென் பக்கத்தில் இருக்கிற ஒரு செயினில் நான் இன்னொரு லூப்பையும் எடுக்கிறேன். ஸோ 3 லூப்பாக இருக்கிறது 3ஐயும் வந்து ஒரே லூப்பில் எடுத்து கொண்டு வந்துடணும். இதே மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கிறதும் இருக்குது. நமக்கு ஸ்கொயர்னால் ஸ்கொயரு, இல்லை ரெக்டாங்கிள்னால் ரெக்டாங்கிள்னு கொண்டு போவோம். ஸோ அதே வந்து ட்ரையாங்கிளில் வரும்போது கண்டிப்பாக அது குறையும் இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வீடியோவில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.